Hi, I'm so elated to meet you in JIP Casual Talk. ஸோ இன்றைக்கி நம்ம கேஷுவல் டாக்கில் என்ன பார்க்க போகிறோன்னா MASLD மெட்டபாலிக் டிஸ்ஃபங்க்ஷன் அசோசியேட்டட் ஸ்டீட்டோ லிவர் டிசீஸ். சரி, இது என்ன புது டேர்மாக இருக்குதுன்னு பார்க்குறீங்களா? MASLD. ஸோ நான் ஆல்காலிக் ஃபேட்டி லிவர் டிசீஸ் தான் இப்போ இந்த டேர்ம் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த நான் ஆல்காலிக் ஃபேட்டி லிவர் டிசீஸில் அந்த ரெண்டு வேர்ட்ஸ் வந்து தட் ஹஸ் பீன் பர்சீவ்ட் as சோசியல் ஸ்டிக்மா. ஒன்று வந்து நான் ஆல்காலிக். ஸோ என்ன நிறைய பேர் ஃபீல் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஆல்கால் கன்சப்ஷன் குடித்து லிவர் டிசீஸ் வரல, ஓகே, அதனால் நீங்கள் நான் ஆல்காலிக்னு யூஸ் பண்ணுறீங்க, ஸ்டில் அந்த ஆல்காலிக்குங்கிற டேர்ம் வந்து ரியலி ஹார்ம்ஸ் அப்படின்னு சொன்னனால தே சேஞ்ச் த டேர்ம். இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபேட்டி லிவர் டிசீஸ், அந்த ஃபேட்டிங்கிற வேர்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அவங்கள வந்து தட் சீம்ஸ் டு பி ஹர்ட்டிங் ஒபீஸ் பர்சன்ஸ். அதனால் என்ன பண்ணாங்க, அந்த ஃபேட்டிங்கிற வேர்டையும் ரிமூவ் பண்ணி அந்த ஆல்காலிக்குங்கிற வேர்டும் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தே ஹவ் மாடிஃபைட் சச் எ வே தட் MASLDன்னு மாடிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ இனிமேல் நீங்கள் வந்து NAFLD நான் ஆல்காலிக் ஃபேட்டி லிவர் டிசீஸ்க்கு பதிலாக MASLD அப்படிங்கிறத நீங்கள் மென்ஷன் பண்ணணும். இது வந்து 2023 எஸ்னருங்கிறது இந்த டேர்மை வந்து காயின் பண்ணார். அதுக்கப்புறம் இட் ஹாஸ் பீன் ரிசீவ்டு பை ஆல் அவர் மெடிக்கல் ஃப்ரெட்டர்னிட்டி ஃப்ரம் டிஃப்ரெண்ட் வாக்ஸ் ஆஃப் லைஃப். சரியா? ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த MASLDயில் ஏன் இவ்வளோ தூரம் இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் 4 ரீசன்ஸ். ஃபர்ஸ்ட், இந்த MASLD அதுதான் இப்போ பார்த்தீங்கன்னா தட் இஸ் தி லீடிங் காஸ் ஃபார் chronic liver disease. ஸோ ப்ரீவியஸாக ஆல்கால் கன்சப்ஷன், முன்னாடி வைரல் டிசீஸ் அப்படிங்கிறதெல்லாம் மீறி இட் இஸ் த லீடிங் டிசீஸ். அதனால தான் தட் கெயின்ஸ் ஒரு கிளினிக்கல் சிக்னிஃபிகன்ஸ். ஒன்று. ரெண்டாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த MASLDயை நீங்கள் ரெகக்னைஸ் பண்ணாமல் விட்டீங்க அப்படின்னா தட் வில் லீட் டு MASH, மெட்டபாலிக் டிஸ்ஃபங்க்ஷன் அசோசியேட்டட் ஸ்டீட்டோ ஹெப்படைட்டிஸ். அப்படின்னா என்னென்னா, ஸோ MASLDக்கும் MASHக்கும் என்ன வித்தியாசம்னா, MASLDயில் ஐ திங்க் தட் யூ வில் பி டயக்னோஸ்ட் வித் ஃபேட்டி லிவர் பை மீன்ஸ் ஆஃப் அல்ட்ராசவுண்ட். ஆனால் நீங்கள் LFT பண்ணி பார்க்கும்போது யுவர் லிவர் என்சைம்ஸ் வில் பி நார்மல். இது வந்து MASLD. சப்போஸ் இஃப் SGOT SGPT elevated, then automatically you are entering into the zone of MASH அந்த ஹெப்படைட்டிஸ். ஸோ இந்த மேஷ்னுடைய இம்பார்ட்டன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வென்எவர் லிவர் என்சைம்ஸ் எலிவேட் ஆகிருக்கும் போது இன் ஏ கேஸ் ஆஃப் ஒரு MASLD பேஷண்ட்டில் தே மே கோ ஃபார் எனி டைம் பார்த்தீங்கன்னா ஃபுல் ப்ளவுன் ஃபைப்ரோசிஸாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபைப்ரோட்டிக் லிவர் டிசீஸாக தட் மே லீட் டு க்ரானிக் லிவர் டிசீஸ் அண்ட் சிரோசிஸ். அதனால் ஆஸ் கம்பேர் டு MASLD, MAS இஸ் ஒன் ஆஃப் த ஆம்னியஸ் சைன். தட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சரி, ஸோ ஃபஸ்ட் வந்து வை வி ஆர் ஒரியிங் அபவுட் MASLDனா, இட் கேன் லீட் டு க்ரானிக் லிவர் டிசீஸ் அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம். இட் மே கோ டு cirrhosis of liver. ஒன். அண்ட் செகண்ட் ஒன், இந்த MASLD பார்த்திங்கன்னா தி ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் ஃபார் MASLD என்னவோ த சேம் ரிஸ்க் ஃபேக்டர் தான் கார்டியோவாஸ்குலர் டிசீஸ்க்கும் இருக்குது. அது என்ன ரிஸ்க் ஃபேக்டருங்கிறது நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ரெண்டுக்கும் ரிஸ்க் ஃபேக்டர் ஒரே மாதிரி இருக்கிறதுனால ஸோ தே ஹவ் ப்ரூவ்ட் தட் those who have features of MASLD will be vulnerable for developing cardiovascular disease. ஸோ MASLDன்னு ஒருத்தருக்கு டயக்னோஸ் பண்ணிங்கனாவே they may go for cardiovascular event including unstable angina, MI, cardiac failure, any kind of cardiovascular event. ஸோ நீங்கள் MASLDன்னு ஒரு பேஷண்ட்டுக்கு டயக்னோஸ் பண்ணுறீங்கன்னா you should be prepared for evaluating the risk factors for cardiovascular disease. அதை பார்த்துங்க ஃபஸ்ட். அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, MASLD பேஷண்ட்ஸ் வந்து தே வில் பி ப்ரோன் ஃபார் கெட்டிங் ப்ரீ டயபிட்டிஸ் அண்ட் டயபிட்டிஸ். என்னென்னு பார்த்தீங்கன்னா, த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் தி MASLD அண்ட் டயபிட்டிஸ் இஸ் ஆல்வேஸ் பை டைரக்ஷனல். வி யூஸ் டு சே. ஸோ வாட் ஐ மீன் பை டைரக்ஷனல் அப்படின்னா, தோஸ் ஹூ ஹேவ் டயபிட்டிஸ் தே மே கெட் MASLD. தோஸ் ஹூ ஹேவ் MASLD வித்தவுட் டயபிட்டிஸ் ஆர் ப்ரோன் ஃபார் டெவலப்பிங் diabetes in days to come. So இது bidirectional relationship. As I told you earlier, MASLD can lead to chronic liver disease, cirrhosis. MASLD persons, they are vulnerable for developing cardiovascular disease. MASLD, they may get into zone of diabetes any point of time.
And MASLD patients வந்து they are associated with the extra hepatic cancer. So MASLD patient, they can go to chronic liver disease, cirrhosis of liver, at some point of time hepatocellular carcinoma. Then apart from hepatocellular carcinoma, they have found that there are more incidences of colon cancer and breast cancer in those who have MASLD. So this is the reason we give much clinical importance to MASLD. சரி, அடுத்தது இந்த MASLD என்ன கிரைட்டீரியா, அதான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ MASLD கிரைட்டீரியா என்னன்னு பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், யூ ஹேவ் டு ப்ரூவ் தட் தேர் இஸ் அன் ஃபேட் அக்குமுலேஷன். ஸோ ஃபேட் அக்குமுலேஷன்னா எப்படி ப்ரூவ் பண்ணுறது அப்படின்னு யூ மே ஆஸ்க். ஸோ தே சே மோர் தென் 5% ஹெப்படோசைட்ஸ் ஆர் எம்பெடட் வித் ஃபேட் அப்படின்னா தட் இஸ் கால்ட் ஃபேட்டி லிவர். அப்போ எங்கெங்க 5% எப்படி போய் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, it can be only detected by invasive test that is called liver biopsy. So practically that is not possible. ஸோ அப்போ நம்மளுக்கு இன்னொரு வெப்பன் என்னென்னா அல்ட்ராசவுண்ட். ஸோ அல்ட்ராசவுண்டில் இஃப் தே சே கிரேட் 1, கிரேட் 2, கிரேட் 3 ஒரு ஃபேட்டி லிவர், இஃப் தே சே யூ ஹாவ் டு ப்ரூவ் ஃபேட்டி லிவர் பை மீன்ஸ் ஆஃப் பயாப்சி ஆர் இமேஜிங், எஸ்பெஷலி அல்ட்ராசவுண்ட். ஒன்ஸ் ஃபேட்டி லிவர்னு வந்ததுன்னா அதுக்கப்புறம் யூ ஹாவ் டு ஹாவ் ஒன் மோர் கார்டியோ மெட்டபாலிக் ரிஸ்க் ஃபேக்டர். என்ன கார்டியோ மெட்டபாலிக் ரிஸ்க் ஃபேக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 கார்டியோ மெட்டபாலிக் ரிஸ்க் ஃபேக்டர் யூ ஹேவ். அதில் ஏதாவது ஒன்று வந்து இந்த ஃபேட்டி லிவரோட அசோசியேட் ஆகிருக்கணும். ஸோ அந்த 4 கார்டியோ மெட்டபாலிக் ரிஸ்க் ஃபேக்டர் எப்படி ஒரு நிமோனிக் மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, யூ கேன் ரிமெம்பர் இன் சச் ஏ வே தட் HOD அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் HOD. ஹியர் H stands for hypertension, O stands for obesity, D stands for diabetes and dyslipidemia. So out of 4 cardiometabolic risk factor ஏதாவது 1 risk factor plus fatty liver அப்படின்னு வரணும். சரி, இந்த cardiometabolic risk factor 4 factorsல what about hypertension? Hypertension உங்களுக்கு தெரியும், if blood pressure above 130, I mean systolic, diastolic above 85 இருந்தாவே patient should be labeled to have hypertension. அல்லது if they are already on antihypertensive இருந்தாலும் ஓகே, ஏதோ ஒன்று. HOD, O for obesity. Obesity, we detect obesity by means of BMI. BMI பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ மோர் தென் 25 ஓவர் வெயிட்னு சொல்லுவோம். ஆனால் சவுத் ஏஷியன்ஸில் தே ஹவ் ஸ்ட்ரிஞ்சன் பேராமீட்டர். மோர் தென் 23 இருந்தாவே, BMI இருந்தாவே சவுத் ஏஷியன்ஸ், ஐ மீன் சவுத் ஏஷியன்ஸுங்கிறது ஐ மீன் இந்தியா, பாகிஸ்தான், ஓகே, பூட்டான், நேபாள், ஸ்ரீலங்கா, பங்களாதேஷ். ஃபார் சவுத் ஏஷியன்ஸ் if they have more than 23 BMI இருந்தாவே then obesity. Then another important point இந்த ஒபிசிட்டியில் என்ன ஞாபகம் வச்சுக்கணுன்னா, ஸோ ப்ரீவியஸாக நிறைய டைம் பார்த்தீங்கன்னா when you assess obesity with the help of BMI, ஸோ you may tend to miss நிறைய obese person மிஸ் பண்ணிடுறோம். எப்படி வாட் தே ஹவ் ஃபவுண்ட் தட்னா, நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா BMI 23 இருக்கும், ஆனால் பார்த்தீங்கன்னா தே வில் ஹேவ் அந்த ஒரு ட்ரங்கல் ஒபிசிட்டி இருக்கும், எஸ்பெஷலி சவுத் ஏஷியன்ஸ். ஸோ BMI வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு 22.5 வரும், ஆனால் தே மே ஹேவ் ஒபிசிட்டி. ஸோ அப்போ அதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, அதுக்காக தான் தே ஹவ் டிசைன் வெயிட் சர்க்கம்ஃபரன்ஸ். ஸோ யூ ஹாவ் டு ப்ரூவ் ஒபிசிட்டி பை மீன்ஸ் ஆஃப் வெயிட் சர்க்கம்ஃபரன்ஸ் அண்ட் ஆஸ் வெல் அஸ் BMI. ஸோ BMI மேபி நார்மலாக இருக்கலாம். வெயிட் சர்க்கம்ஃபரன்ஸ் எப்படி நீங்கள் மெஷர் பண்ணுவீங்க அப்படின்னா, வெயிட்ஸ்னா சும்மா இடுப்பில் அப்படியே மெஷர் பண்ண முடியாது. உங்களுக்கு தெரியும், ஆன்ட்ரி சுப்ரியல் எக்ஸ்பைன் கீழே லோயர் பார்டர், மேலே வந்து லோயர் காஸ்டல் ரிப் மார்ஜின். இந்த ரிப் மார்ஜினுக்கும் ஆன்ட்ரி சுப்ரியல் எக்ஸ்பைனுக்கும் நடுவில் மிட்லைனில் இன்ச் டேப் வச்சு மெஷர் பண்ணுங்கள். மேலில் மோர் தென் 90 சென்டிமீட்டருக்கு மேலே இருந்தால், சவுத் ஏஷியன்ஸ் மோர் தென் 90 சென்டிமீட்டருக்கு மேலே இருந்தால் தென் யூ கேன் சே இன்க்ரீஸ்டு வெயிட் சர்க்கம்ஃபரன்ஸ். ஃபீமேலில் மோர் தென் 80க்கு மேலே இருந்தால் தென் யூ கேன் சே வெயிட் சர்க்கம்ஃபரன்ஸ். ஒன்று கேட்கலாம், நீங்கள் இந்த மாதிரி வெயிட் சர்க்கம்ஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஐ திங்க் தட் யூ கேன் டிடெக்ட் ஆல்மோஸ்ட் 70 to 80% ஆஃப் இந்தியன் பாப்புலேஷன் கேன் பி லேபிள் டு ஹேவ் ஒபிசிட்டி. ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு என்டிட்டி தனியாகவே இருக்குது, என்னென்னா மோனோன்னு சொல்கிறாங்க. என்ன மோனோ அப்படின்னா, மெட்டபாலிக்கலி ஒபிஸ், ஓகே, மெட்டபாலிக்கலி ஒபிஸ் பட் நோ ஒபிசிட்டி, அதான் மோனோ. மெட்டபாலிக்கலி ஒபிஸ், நோ ஒபிசிட்டி. அப்வியஸாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒபிசிட்டி தெரியாது, ஆனால் பேராமீட்டர் எடுத்திங்கன்னா மெட்டபாலிக்கலாக பார்த்தீங்கன்னா தே வில் ஹேவ் லோ HDL, ஹை ட்ரைக்ளிசரைட்ஸ், தே வில் ஹேவ் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இன்க்ளூடிங் ப்ரீ டயபெட்டிஸ், ஓகே, அக்கஞ்சஸ் நைக்ரேன். ஸோ இதை மாதிரி இருக்கிறதுனால தான் என்ன வாட் தே ஹவ் ஃபவுண்ட் தட்
இதை நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த வெயிட் சர்க்கம்ஃபரன்ஸை இம்பார்ட்டன்ட் டூலாக தே ஹேவ் ஆடட் இன் தி அசஸ்மெண்ட் ஆஃப் ஒபிசிட்டி. ஸோ ஹெச்ஓடியில் வி ஹவ் சீன் hypertension, O for obesity, okay, then D for diabetes. Diabetes pre-diabetes also should be taken as a marker for, okay, one of the marker for cardiometabolic risk factor for diagnosing MASLD. சரி, இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த டயபிட்டிஸில் அசஸ்மெண்ட் ஆஃப் டயபிட்டிஸில் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணுறோம். என்னென்னா சப்போஸ் இஃப் சம்படி ஆஸ்க் சார் எனக்கு டயபிட்டிஸ் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லும்போது நம்ம இம்மீடியட்டாக வி யூஸ் டு ரைட் டவுன் ஃபாஸ்டிங் சுகர், போஸ்ட்பாண்டியல் அண்ட் ஹெச்பிஎன்சி. ஸோ இதில் என்ன ஒரு சின்ன ட்ராபேக் இருக்குன்னா ஃபாஸ்டிங் அக்செப்டபிள், ஓகே, அட்லீஸ்ட் 8 hours ஆகுது ஃபாஸ்டிங் இருக்கணும். இட் ஷுட் நாட் எக்ஸீட் 14 hours ஃபாஸ்டிங் எக்ஸீட் பண்ணக்கூடாது. ஓகே, போஸ்ட்பாண்டியல் வரும்போது வாட் தே சே சிம்பிளாக ஒரு போஸ்ட் பிரேக்ஃபாஸ்ட், ஓகே, அந்த மாதிரி ஒரு மிக்ஸ்டு மீல், ஒரு பிரேக்ஃபாஸ்ட், போஸ்ட் பிரேக்ஃபாஸ்ட் பிளட் சுகர் எடுக்கிறத விட 75 grams குளுக்கோஸ் கொடுத்து அதுக்கப்புறம் 2 hours கழித்து நீங்கள் ஒரு குளுக்கோஸ் டெஸ்ட் பண்ணுங்கள். ரேதர் தேன் கோயிங் ஃபார் சிம்பிள் நம்ம போஸ்ட் மிக்ஸ்டு மீல் பிரேக்ஃபாஸ்ட் அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் 75 grams குளுக்கோஸ் கொடுத்து இன்டியூஸ் பண்ணுங்கள். ஸோ எனி பேஷண்ட் இஃப் யூ வாண்ட் டு டிடெக்ட் டயபிட்டிஸ் ரேதர் தேன் சிம்பிளி கோயிங் ஃபார் சிம்பிள் போஸ்ட்பாண்டியல் சுகர், கோ ஃபார் 75 grams ஆஃப் குளுக்கோஸ், தென் ஆஃப்டர் தட் 2 hours கழித்து ஒரு சுகர் டெஸ்ட் பண்ணுங்கள். அதில் உங்களுக்கு மோர் தென் 200 வந்தால் தென் யூ கேன் சே ஃப்ராங்க் டயபிட்டிஸ். பிட்வீன் 140 to 200 அந்த மாதிரி வந்ததுன்னா தென் வி யூஸ் டு சே ஐஜிடி ஆர் ப்ரீ டயபிட்டிஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ ஜஸ்ட் ஐ வாண்ட் டு எம்ஃபசைஸ் தட் இன்ஸ்டீட் ஆஃப் கோயிங் ஃபார் சிம்பிள் போஸ்ட்பாண்டியல், கோ ஃபார் 75 grams குளுக்கோஸ் ஃபாலோடு பை 2 hours போஸ்ட்பாண்டியல் சுகர் லெவல். ஸோ இது வந்து டயபிட்டிஸ். தென் அனதர் பார்த்தீங்கன்னா டிஸ்லிபிடிமியா. ஸோ காமன் ப்ரெசன்டேஷன் ஆஃப் டிஸ்லிபிடிமியா பார்த்தீங்கன்னா ஆஸ் கம்பேர்ட் டு வெஸ்டர்ன் கவுண்டர் பார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா we used to have low HDL and high triglyceride. இதுதான் we commonly witness. So many of the time we have normal, relatively normal or high LDL. But normal LDL na kuda நம்ம South Asian we have more small dense atherogenic LDL we have. That's a different story. But general presentation in obesity பார்த்தீங்கன்னா low HDL and increased triglyceride. So இது ஒரு criteria. So எப்படி first fatty liver should be proven by either biopsy or ultrasound with one cardiometabolic risk factor. Out of 4 risk factor HOD la one cardiometabolic risk factor. Then another 2 criteria irukku enna plus there should be no secondary cause. For example, if somebody says that I have been taking tablet amiodarone for 5-6 years, amiodarone can cause liver histological changes. Suppose valproic acid எடுத்துட்டு இருக்காங்க for convulsion. ஸோ அல்லது ஒரு chronic viral infection. ஸோ there should not be any secondary cause. ஸோ there should not be any history of long-term drug intake which can produce histological changes in the liver, or there should not be any virus. சரியா, இது third criteria. Fourth criteria, there should not be alcohol consumption. Suppose அப்படி alcohol consumption இருந்தால் அக்செப்ட் பண்ணுறாங்க க்ரைட்டீரியாவில் இருந்தால் மினிமம் ஆல்கஹால் கன்சப்ஷன் அப்படிங்கிறாங்க. அது என்ன மினிமம் ஆல்கஹால் கன்சப்ஷன் அப்படின்னா மேல் வந்து 30 grams வரையும் எடுத்துக்கலாம் ஒரு நாளைக்கு, ஃபீமேல் வந்து 20 grams வரையும் எடுத்துக்கலாம். அது என்ன மேல் 30 grams எப்படி சார் நம்ம மெஷர் பண்ணுறது அப்படின்னா யூஸ்வலாக யூ நோ தட் ஆல்கஹாலில் வேரியஸ் டைப்ஸ் உண்டு இல்லையா. ஸோ இதுக்காக நான் சும்மா ரெஃபர் பண்ணேன். ஐ டோன்ட் ஹவ் மச் ஐடியா அபவுட் திஸ் ஒன். அப்போ கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்கிட்ட அது இதுன்னு ரெஃபர் பண்ணும்போது ஐ ஹாவ் கன்சீவ்டு சம் ஐடியாஸ். என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ பியர்லாம் பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற ஆல்கஹால் பார்த்தீங்கன்னா 100 ml ஒரு 10% தான் பியூர் ஆல்கஹால்ங்கிறாங்க. அப்போ 100 ml நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா ஒரு 10 grams, ஐ மீன் 10 ml or 8 grams, 10 grams தான் வருது. இதே நீங்கள் விஸ்கி ரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா 100 ml ஒரு 40% கிட்ட பியூர் ஆல்கஹால். அப்போ யாராவது ஒருத்தர் டெய்லி 100 ml விஸ்கி எடுக்கிறேன் அப்படின்னாங்கன்னா ஸோ நோயிங்லி ஆர் அன்னோயிங்லி அதில் ஒரு 40 grams ஆல்கஹால் இருக்குது. அப்போ இங்கே க்ரைட்டீரியா என்னென்னா யாராவது ஒரு 100 grams விஸ்கி குடிச்சிட்டு நீங்கள் MASLDன்னு டயக்னோஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 100 grams விஸ்கி டெய்லியும் எடுக்கும்போதே ஒரு 30 to 40 grams ஆல்கஹால் உள்ளே போகுது. அப்படி உள்ளே போகும்போது அப்போ ஆல்கஹால்னால் வர லிவர் சேஞ்சஸ் தான் அங்கே ப்ரிடாமினண்ட்டாக இருக்குமே ஒழிய இந்த MASLDனுடைய சேஞ்சஸ் இருக்காது. அப்போ இந்த மாதிரி என்ன சொல்கிறாங்க, மோர் தென் 30 grams மேல், மோர் தென் 30 gramக்கு மேலே ஆல்கஹாலை வந்து மேல் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா தென் யூ ஹேவ் டு ஃபிக்ஸ் த டேர்ம். என்ன சொல்கிறாங்கன்னா MET-ALD, மெட்டபாலிக் டிஸ்ஃபங்க்ஷன் ஆல்காலிக் அசோசியேட்டட் லிவர் டிசீஸ்ன்னு கொண்டு போக சொல்கிறாங்க. ரெண்டும் கம்பைண்டாக கொண்டு போக சொல்கிறாங்க. புரியுதா உங்களுக்கு? சப்போஸ் ஆல்கஹால் கன்சப்ஷனு ஒரு நாளைக்கு மோர் தென் 50 gramக்கு மேலே இருந்தால்
மோர் தென் 50 கிராம்னா ஒரு நாளைக்கு 200 ml விஸ்கி பிராந்தின் டெய்லியும் எடுத்துகிட்டு இருந்தாங்கன்னா அப்போ ஒரு நாளைக்கு 50 கிராமுக்கு மேலே போயிடுது. அந்த மாதிரி போகும்போது that should be termed as alcoholic liver disease. அது வந்து MASLD க்ரைட்டீரியாவில் வராது. அதனால் ரொம்ப இம்பார்ட்டன்ட். MASLD நீங்கள் டயக்னோஸ் பண்ணும்போது ஒரு ஃபேட்டி லிவர் பை மீன்ஸ் ஆஃப் லிவர் பயாப்சி ஆர் அல்ட்ராசவுண்ட் இமேஜிங் ப்ளஸ் 1 கார்டியோமெட்டபாலிக் ரிஸ்க் ஃபேக்டர் அவுட் ஆஃப் 4 ரிஸ்க் ஃபேக்டர் as I described, and there should be no secondary cause like including long term drug intake or chronic viral infection. Fourth one, there should not be any alcohol consumption. If at all, if there is alcohol consumption, there should be less than 30 gram per day in male, less than 20 gram in female. இந்த நாளையும் நீங்கள் ப்ரூஃப் பண்ணாதான் then you can label that person to have metabolic dysfunction associated liver disease. இந்த MASLDங்கிறத சொல்லி பார்த்து அதை மனப்பாடம் பண்ணுறதுக்குள்ளே ரொம்ப கஷ்டமாயிருச்சுங்க இந்த 6 மாதமாக. என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த MASLDனா உடனே மெட்டபாலிக் அசோசியேட்டட்னு சொல்லுவீங்க ஆனால் அங்கே இருக்கிற அந்த மெட்டபாலிக் டிஸ்ஃபங்க்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டிஸ்ஃபங்க்ஷனுங்கிறது ஒரு சைலண்ட் வேர்டு, அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ MASLD அப்படின்னா மெட்டபாலிக் டிஸ்ஃபங்க்ஷன் அசோசியேட்டட் லிவர் டிசீஸ். ஓகே, இதுதான் டயக்னோஸ்டிக் க்ரைட்டீரியா. ஸோ நெக்ஸ்ட் செஷனில் நம்ம சிம்டம்ஸ் அண்ட் சைன்ஸ் அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் பார்ப்போம். ஐ திங்க் தட் நீங்கள் ஓரளவுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் ரீகலெக்ட் ஒன்ஸ் அகெயின். ஸோ இனிமேல் த டேக் ஹோம் மெசேஜ் ஆஃப் திஸ் செஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இனிமேல் NAFLDன்னு எழுதாமல் யூ ஜஸ்ட் ரைட் இட் MASLD. சப்போஸ் LFT நீங்கள் எடுக்கிறீங்க, LFTயில் லிவர் என்சைம்ஸ் எலிவேட் ஆகிருந்ததுன்னா MASH, மெட்டபாலிக் டிஸ்ஃபங்க்ஷன் அசோசியேட்டட் ஸ்டீட்டோ ஹெப்படைட்டிஸ் MASH அப்படின்னு நீங்கள் லேபிள் பண்ணும். ஓகே, தேங்க்யூ.